ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்பவுமே நம்மள சுத்திலும் நம்மள கோவப்படுத்துற ஆட்கள், நமக்கு எரிச்சல் ஊட்டுகிற ஆட்கள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட கோவத்த தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க யாருக்கும் நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேதத்துல தாவீது ராஜாவுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. அவரு அழுதுட்டே போயிட்டுருக்கிறாரு. அவரோட பையன் அவருக்கு விரோதமா வந்ததுனால, அவரு கால்ல செருப்பு கூட அணியறதுக்கு நேரம் இல்லாம, வெறும் காலுல அவர் மலையில நடந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. அழுதுட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த நேரத்துல சீமேயி அப்படிங்கிற மனுஷன் அங்க இருந்துட்டு தாவீது ராஜாவ தூஷிக்கிறான், நிந்திக்கிறான். என்னன்னு சொல்லி பேசுறான் அப்படின்னா, "இரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே, நீ தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ" அப்படின்னு சொல்லிட்டு மண் எல்லாத்த எடுத்து வார்றா. ஆமாங்க. நம்ம நெறைய நேரத்துல ரொம்ப வேதனையான சூழ்நிலையில இருக்கும்போது தான், சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த வேதனைய இன்னும் கூட்டுற மாதிரி நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தாவீது அந்த சீமைக்கு எந்த பதிலுமே கொடுக்கல. அமைதியா இருந்தாரு. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அந்த சீமேயி தாவீது ராஜா செத்ததுக்கு அப்புறம் அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனைய ஆண்டவர் அவனுக்கு குடுக்குறாரு. அவன் ஒரு 3 வருஷ காலம் நிம்மதியா இருக்கிறான். ஆனா, அந்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து தாவீதனோட நிந்தையின் வழக்க நாபாலோட கையில விசாரிச்சது போல இந்த சீமேயி கையிலயும் கேக்குறாரு. ஆமாங்க. அந்த சீமேயிங்கிற மனுஷன் அவனோட பொல்லாப்பு அவனோட தலையில திரும்பும்படி ஆண்டவர் செய்றாரு. அவனுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறாரு. தாவீது செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீமேய ஆண்டவர் விடல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா, ஒருவேளை நீங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலைன்னா கூட, நீங்க செத்தாலும் கூட அந்த விஷயத்துல ஆண்டவர் அவங்கள பழிவாங்காம விடமாட்டாரு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால யாருக்குமே நம்ம பதில் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல.